ஓம் சாய்ராம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்றைக்கு வரக்கூடிய ஏகாதசி அன்று இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அந்த பணக்கார கடவுளான பெருமாளும் மகாலட்சுமியும் தேர்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட பணத்தை கேட்ட மாதிரி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை விளக்கக்கூடிய, கடன் சுமையை தீர்க்கக்கூடிய, உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல பரிகாரங்கள் செய்து உங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பணக்கார தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா பெருமாள், சரிங்களா? அப்படிப்பட்ட அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய பெருமாளுக்கு உரிய திதியாக கருதப்படுவது தான் ஏகாதசி, சரிங்களா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பெருமாளுக்குரிய தினமாக கருதப்படும் சனிக்கிழமை அன்றைக்கு வருதுங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அவ்வளோ ஈஸியாலாம் நமக்கு வராது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த நாளில், அதுவும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் பண்ண போது, அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரத்தில் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை அன்றைக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சிட்டாலே போதும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும், சரிங்களா? சரி, இப்போ உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சத்தை கொண்டு வரக்கூடிய அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுங்க, உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற அளவிற்கு பணம் சேரும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த பரிகாரத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, இந்த 3 பொருளுமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்கள் மற்றும் பெருமாளுக்கு ரொம்பவே உகந்த பொருட்களாக இருக்கும், சரிங்களா? இந்த 3 பொருளையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு தனித்தனியாக பொடி செய்து கொள்ளுங்கள், சரியா? அது எப்படின்னா ஒரே அளவாக பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்திங்கன்னா அதே அளவுக்கு ஏலக்காய், அதே அளவுக்கு கிராம்பை எடுத்துகிட்டு இந்த 3ஐயும் சரிசமமான அளவு எடுத்துகிட்டு தனித்தனியாக பொடி செய்து கொள்ளுங்கள், சரிங்களா? இப்படி பொடி செஞ்சதை 3ஐயும் ஒன்றா கலந்துக்கிட்டு அதோட பன்னீர் கொஞ்சம் ஊற்றி, அதாவது இந்த பன்னீர் இருக்குல்ல, பன்னீரை கொஞ்சோண்டு ஊற்றி இதை சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து இதை பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அதாவது உங்கள் வீட்டில் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்கள்ல, அவங்க ஃபோட்டோ இருக்குல்ல, அவங்களோட பாதத்தில் வைத்து விட்டு இதை என்ன பண்ணணும்னா எப்பவும் போல் உங்கள் வீட்டில் தீபம்லாம் ஏற்றி வைத்து விட்டு உங்கள் குலதெய்வத்தை எல்லாத்தையும் மனதார வேண்டிக் கொண்டு எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டு பெருமாளுக்கு பார்த்திங்கன்னா இந்த பரிகாரம் செய்ய போகிற நாளைக்கு பார்த்திங்கன்னா துளசி மாலை வச்சுருங்க, சரிங்களா? கொஞ்சம் துளசி வாங்கிட்டு மாலையாக கட்டி அங்கே வச்சுட்டு ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லிக்கலாங்க, சரிங்களா? இப்படி சொல்லி முடிச்சுட்டு நல்ல மனப்பூர்வமாக அந்த மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் நல்ல மனசார வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் தீர்ந்துட்டு உங்களுக்கு பணம் நிறைய சேரணும். உங்கள் சொந்தக்காரங்களாம் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்களும் வீடு, வாசல், நில, புலன், காரு, பங்களா அப்படின்னு இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் மனப்பூர்வமாக வேண்டிக் கொள்ளுங்கள். அதுபோக உங்கள் மனதில் என்ன வேண்டுதல் இருந்தாலும் அது எல்லாத்தையும் மனப்பூர்வமாக வேண்டிக் கொண்டு இந்த உருண்டை இருக்குது பார்த்தீங்களா, பிடிச்சி வச்சிங்களா உருண்டை, அந்த உருண்டையை எடுத்துன்னு கொண்டு போயிட்டு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைத்து விட வேண்டும். அவ்வளோதாங்க, பரிகாரம் முடிஞ்சது. இந்த உருண்டையெல்லாம் எங்கெல்லாம் வைக்கலாம்? உங்களோட பீரோவில் வைக்கலாம், உங்களுடைய சமையலறை வைக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணுற பர்ஸில் வைக்கலாம், தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கல்லாப்பெட்டியில் வைக்கலாம். அதே போல் முக்கியமான ஒரு விஷயம், உங்கள் வீட்டோட ஹாலில், அதாவது வரவேற்பறைன்னு சொல்லுவோம்ல, அங்கே யாருக்கும் தெரியாத ஒரு இடத்தில் இந்த உருண்டையை மறைத்து வைத்து விடலாம். இப்படி நீங்கள் செய்கிறது மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகி உங்கள் வீட்டிற்கு நேர்மறை ஆற்றல் மேலும் மேலும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுபோக மகாலட்சுமி தாயார் மற்றும் மகாவிஷ்ணுவின் அருளால் நீங்கள் நினைத்த அளவுக்கு பணம் சேருங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம், இந்த எளிமையான பரிகாரத்தை சனிக்கிழமை மாலை 5 மணிக்குள் செய்து முடித்து விட வேண்டும், சரிங்களா? முடிந்த அளவுக்கு காலையிலே செய்வது என்பது மிகவும் விசேஷம். இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா செல்வ கடாட்சம் பெருகும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக பணம் நிறைய சேருங்க. ஏன்னா இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் உகந்தமான பணவரவை ஈர்க்கக்கூடிய பொருட்கள். முக்கியமாக பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா பண வசியத்தை கொண்ட பொருட்கள். இந்த பொருட்கள் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட இந்த 3 பொருட்களோடு சேர்த்து பன்னீரையும் சேர்த்து நீங்கள் ஒரு இடத்துல வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தன ஆகர்ஷண சக்தி அப்படிங்கிறது ஒன்று உருவாகும். இந்த தன ஆகர்ஷண சக்தியின் மூலமாக உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ கடாட்சம் பெறுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய ஏகாதசி திதிக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெயர்கள் இருக்குது. அதே போல்
போல் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஏகாதசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. ஸோ அந்த வகையில் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்புறை ஏகாதசி திதியை வந்து பார்த்திங்கன்னா புத்திர ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏகாதசி நாளன்று நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய குழந்தைகள் சிறப்பாக படிப்பார்கள், அவர்களின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். சரிங்களா? அது போக ஏகாதசி அன்னைக்கு சனிக்கிழமையோடு சேர்ந்து வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கிறதுனால நாளைக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை அல்லது அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவது போன்ற விஷயங்களை மேற்கொள்ளலாம். இப்படி செஞ்சாலும் சரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கி உங்கள் வீட்டில் வந்து செல்வ கடாட்சம் பெருகும். பொதுவாகவே ஏகாதசி வந்து மற்ற நாட்களில் வரும், சனிக்கிழமை வர்றது ரொம்ப ரேர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளாக தான் நாளைக்கு வந்து இந்த ஏகாதசி வந்திருக்கு. அதுவும் உங்கள் குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும், அவங்க நல்லா லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நாளைய தினத்தை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து செல்வ கடாட்சம் பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒரு அற்புதமான நாளை அவங்களும் மிஸ் பண்ண வேணாம். உங்களுடைய உறவினர்களுக்கும் நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.